வணக்கம். மராட்டிய மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மரியாதைக்குரிய அஜித் பவார் அவர்கள் இன்னைக்கு ஒரு விமான விபத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அதாவது அவருடைய சொந்த ஊருக்கு போகிற வழியில பாரமதி, பூனே பாரமதி அங்க ஒரு கட்சி மீட்டிங்காக இவர் போயிருக்கிறாரு தனி விமானத்துல. தனி விமானம்னா ஒரு சின்ன ஃபிளைட் தான், சின்ன ஒரு ஏர்கிராஃப்ட். அந்த நம்ம விஜய் போறாரு இல்லையா, டெல்லிக்கு போவாரு, எங்கனாலும் போறதுக்கு விஜய் ஒரு ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கிறாரு இல்லையா, எல்லாமே வாடகை தான். விஜய் இப்போ அவரது சொந்த ஃபிளைட்டு கிடையாது, அவரும் வாடகை தான். இப்போ இவர் போனது சொந்த ஃபிளைட்டு கிடையாது, வாடகைக்கு தான் எடுத்துட்டு அவர் போயிருக்கிறாரு. ஏதோ லேண்டிங் ஆகும்போது அவர் அந்த ஃபிளைட் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லேண்டிங் ஆகும்போதுன்னா எப்படின்னா 2-3 தடவை ஜம்பாய் லேண்டிங் ஆயிருக்கு. அதை இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 2-3 தடவை வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. லேண்டிங் ஆகும்போது ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆயிருக்குது, அப்புறம் திரும்பவும் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆயிருக்குது, டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆயிருக்குது. அப்படி ஜம்பிங் ஆகி என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, அந்த அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது நம்ம ஏர்கிராஃப்ட் உங்களுக்கு அந்த பிளைட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த விங்ஸோட அழுத்தம் சரியா கிடைக்காம, அந்த லிஃப்ட் விசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரியான முறையில கிடைக்காம இருக்க காரணத்தினால அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஜம்பிங் ஆகி கண்ட்ரோல் கிடைக்காம ஆயிருக்கலாம். இல்லைன்னா காலநிலை, வானிலை சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஆனா இப்போ அந்த மாதிரி வானிலை காரணம் இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். அப்படி இருந்தா கூட லேண்டா விட்டுருக்க மாட்டாங்க. இன்னொன்று சின்ன ஃபிளைட்லயே, சின்ன ஏர்கிராஃப்ட்லயே, அதனால அது லேண்ட் ஆயிருக்கும் போது இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குது. விபத்து நடந்த உடனே ஃப்ளைட்டு ஃபயர் ஆயிருக்கு, தீப்பிடிச்சு ஃப்ளைட்ல இருந்த அவரு கூட இருந்த பாதுகாப்பு அதிகாரி விதீப் யாதவ், அப்புறம் தலைமை விமானி சாகில் மதன் உட்பட கிட்டத்தட்ட 5 பேர் சம்பவ இடத்துல கருகி இறந்திருக்காங்க. இவரு அஜித் பவார் அவர்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்ததாட்டு சொல்லப்படுது. மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, போற வழியில அவர் இறந்துட்டாராம். யார் இந்த அஜித் பவார்? அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முன்னாடி சரத் பவார் இருந்தார்களே, அவருடைய மூத்த சகோதரனுடைய பையன் தான் இந்த அஜித் பவார். அதாவது சரத் பவார் இவருக்கு சித்தப்பா, இவரோட சித்தப்பா சரத் பவார், அப்படிதானா? அப்போ முதல்ல அவங்க தேசியவாத காங்கிரஸ்ல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பமே ஒரு அரசியல்வாத அந்த குடும்பம் தான். மகாராஷ்டிரானாலே காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருக்கும், பெரும்பாலும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சிருக்கும். அப்போ இவங்க தான் மெஜாரிட்டி அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி உள்ள வந்துட்டு இருக்குது. அப்போ இவர் 2023ல ஒரு குழப்பம் ஏற்படுது, கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு இவர் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துருந்தார். அதாவது சரத்பவார் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறாரு, அவருடைய சித்தப்பா, அவர்களை விட்டுட்டு வெளியே வந்துருந்தாரு. இவருடைய எம்எல்ஏ ஆதரவுகளுடன் இவர் வெளியே வந்துருந்தாரு. வெளியே வந்ததோடு மட்டும் இல்லாம இவர் அந்த கட்சியே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு, வழக்கு போடுறாரு. இந்த வழக்கும் இவருக்கு சாதகமாக தான் அமையுது. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க. கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் அவர்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகுதான் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராட்டு அஜித் பவார் அவரை நியமிக்கப்பட்டு அவர் வழி நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவர் ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனா கட்சி இருக்குல்ல, அவங்க கூட கூட்டணி வச்சு இவங்க சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் இவங்க வெற்றியும் பெறுறாங்க. அந்த வெற்றி பெற்ற சமயத்துல தான் இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுது. 9வது துணை முதல்வர் இவர் அஜித் பவார், சரிதானா? அப்போ இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில தான் இவர் அங்க பூனே பாரமதி அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாரு. ஏதோ ஒரு கட்சி மீட்டிங் நடத்தணும் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. கட்சி கூட்டத்துக்குன்னு வைங்களா, அங்க போயிருக்கிறாரு. அங்க போன இடத்துல இப்படி ஃபிளைட் விமான விபத்துக்குள்ளாகி இறந்து போயிருக்கிறாப்புல. இப்போ இவருடைய அந்த மரணத்துக்கு பிறகு மகாராஷ்டிரா ஃபுல்லாவே ஒரு பரபரப்பா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபிளைட்டு லேண்ட் ஆகும்போது அந்த ஜம்பாய் லேண்ட் ஆயிருக்குல்ல, அது ஏதோ 3 தடவை வெடிச்சுது, அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி கோணத்துலலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்க, 3 தடவை வெடிச்சு, 10 தடவை வெடிச்சு, 5-6 தடவை வெடிச்சு அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. லேண்ட் ஆகும்போது வெடிச்சு அந்த ஜம்பாய் லேண்ட் ஆயிருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளமான லேண்டிங் ப்ராப்ளம்ல வெடிச்சு ஃப்ளைட் இதாக இருக்குது, விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குது.
அதாவது விமானம் ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டில் நான் சொல்கிறேன், ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் வந்து இது வரைக்கும் ஒன்று லேண்டிங் ஆகும்போது விபத்தாயிருக்கு, இல்லைன்னா டேக் ஆஃப் ஆகும்போது விபத்தாயிருக்கு. இதுதான் வரலாறு, இது வரைக்கும் இப்படி தான் இருந்திருக்கு. மற்றபடி மேலே பறந்துட்டு இருக்கும்போது இது வரைக்கும் கமர்ஷியல் ஃப்ளைட் வந்து இது வரைக்கும் விபத்துகளை வந்து சிக்கினதாட்டு வரலாறு இல்லை. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விபத்து தான். தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.